Good afternoon, everyone. Welcome to TAF Tamil UPSC channel by TAF IS Academy. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் நம்ம சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ISRO to boost NavIC widen user base of location systems. The Indian Space Research Organization ISRO is working on a series of improvements to NavIC or India's equivalent of the Global Positioning System GPS so that more people are motivated to install and use it. Plans are also afoot to give it a global reach. S. Somnath, ISRO chairman, said on the sidelines of the India Space Conference on Wednesday. NavIC, navigation with Indian constellation or the Indian Regional Navigation Satellite System, IRNSS, is a constellation of 7 satellites akin to the US GPS, the European Galileo, and the Russian GLONASS, and can be used to track location. Though available for use in mainland India and within 1500 km around it, the system is not in wide regular use in India primarily because mobile phones have not been made compatible to process its signal. So constellation meaning என்னன்னு பார்த்தோம்னா pattern. அக்கின்க்கு மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா கனெக்டட். ஸோ இஸ்ரோ வந்துட்டு அவங்களோட ஓன் ஜிபிஎஸ் சிஸ்டமான நாவிக்கு வந்துட்டு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்துட்டு குளோபல் லெவலுக்கு வந்துட்டு ஒரு ரீச் கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்லையும் இவங்க வந்துட்டு செயல்பட்டுட்டு வராங்க. இந்த நாவிக்ங்கிறது என்ன அப்படின்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். இந்த நாவிக்ங்கிறது வந்து 7 சேட்டலைட்ஸை வந்து கன்சிஸ்ட் ஆனது. இந்த 7 சேட்டலைட்ஸும் எந்தெந்த கண்ட்ரியோட சேட்டலைட்ஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னா யூஎஸோட ஜிபிஎஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும், யூரோப்பியனோட கலிலியோட கனெக்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி ரஷ்யனோட குளோனாஸோட சேட்டலைட்ஸோட கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஓவரால் த வேர்ல்டு த்ரூ த வேர்ல்டுக்கு வந்துட்டு ஜிபிஎஸ் சர்வீசஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவோட மெயின்லேண்டில் வித்தின் 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது இந்த சர்வீஸ். பட் ஆனால் ஒய்டாக நம்ம வந்துட்டு இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணப்படலை. அது ஏன் யூஸ் பண்ணப்படலை அப்படின்னா அதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இன்னும் நம்மளோட மொபைல் ஃபோனை வந்துட்டு வரலை. அந்த அந்த மேஜர் ரீசனை தான் வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ட்ராபேக்கை வந்து தடுக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸும் சொல்கிறாங்க. The Indian government has been pressing manufacturers to add compatibility and has set a deadline of January 2023, but media reports suggest this is unlikely before 2025. Mr. Somnath told the Hindu that adding the L1 band into NavIC would be a major change. This bandwidth is a part of a GPS and is most used for civilian navigation use. Currently, NavIC is only compatible with the L5 and S bands and hasn't recently penetrated into the civilian sector, he said. Currently, NavIC only provides short code. This has to become long code for the use of the strategic sector. This prevents the signal from being breached. This had been part of the original scheme for NavIC, but less work has gone into it, he added. There are 5 more satellites in the offing to replace defunct NavIC satellites that would be launched in the coming months. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இதோட மேனுஃபேக்சருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ மொபைலுக்கு காம்பேக்டபிலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக அது டெட்லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 2023 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பட் மீடியா ரிப்போர்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து 2025 மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு L5 அண்ட் எஸ் பேண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நாவிக்கில் வந்துட்டு காம்பேக்டபிளாக இருக்குது. பட் இது வந்துட்டு சிவிலியன் யூஸ்க்கு வந்துட்டு அக்சசபிளாக இருக்குன்னா அக்சசபிள் கிடையாது. L1 பேண்ட் கொண்டு வந்தால் மட்டும்தான் சிவிலியன் யூஸ்க்கு வந்து அக்சசபிளாக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் வந்துட்டு இந்த நாவிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு லாங் கோடில் கொடுக்கணும். பட் இப்போ வந்துட்டு ஷார்ட் கோடில் மட்டும்தான் அது வந்து நாவிக் சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஷார்ட் கோடில் இருக்கும்போது வந்துட்டு ஈஸியாக ப்ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பழைய 5 சேட்டலைட்டுக்கு பதிலாக புது சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் அப்கமிங் மந்த்ஸில் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் breached அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா violate. அதாவது மீறல் இல்லை விதி மீறல் அதை தான் வந்து breachன்னு சொல்லலாம். ஸோ offing அப்படின்னா என்னென்னா ஃப்யூச்சர். அது வருங்காலம் ஃப்யூச்சர், அதுதான் ஆஃப்னிங். defunct அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டின்ட். அதாவது ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகிறது, அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதோட சினானிம்ஸ் தான் defunct. However, to make NavIC truly global, more satellites would need to be placed in an orbit closer to Earth than the current constellation, said Somnath. ஸோ இந்த NavIC சொல்யூஷனை வந்துட்டு குளோபலாக எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்க சேட்டலைட்ஸ் போதாது. ஸோ இன்னும் கொஞ்சம் சேட்டலைட்ஸ் வந்து நம்ம இந்த கான்ஸ்டலேஷன்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரோட டைரக்டர் சோம்நாத் வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா இந்தியா இஸ் அ மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வேக்சின்ஸ், சேஸ் யூஎஸ். India is an important manufacturer of vaccines for the world, the White House said, acknowledging the crucial role the country played in the supplying vaccines against COVID-19 across the globe. Because of its incredible manufacturing capacity, India has been a major exporter of vaccines, Dr. Anish Jha, the White House coronavirus response coordinator, told reporter at the news conference here on Tuesday. Responding to the question, Dr. Jha said that the Quad partnership, a strategic security dialogue between Australia, India, Japan and the US on coronavirus, was important to the Joe Biden's administration. I think India is an important manufacturer of vaccines for the world. I mean, not just for the India itself. This is a really important thing, he said at the White House. Dr. Jha said that the US will continue making vaccines available for several low and middle income countries. So incredible அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பியாண்ட் பிலீஃப். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு முக்கியமான COVID-19 வேக்சின் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் ஹவுஸில் இருக்க டாக்டர் ஆஷிஷ் ஜா. இவர் யாருன்னா ஒயிட் ஹவுஸோட கொரோனா வைரஸ் ரெஸ்பான்ஸ் கோஆர்டினேட்டர். இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம COVID-19 அப்போ நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வலித்தோம் வேக்சின்ஸ் மித்த கண்ட்ரிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி. ஸோ அதனால தான் இவர் இப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன், இம்பார்ட்டண்டான ரீசனும் சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்ம இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி வந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்கு மட்டும் வேக்சின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் மித்த கண்ட்ரிஸ்க்கும் சேர்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொட்டன்ஷியல் நம்ம கண்ட்ரிக்கு இருந்ததுனால தான் டாக்டர் ஜா வந்து இப்படி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு climate plans remains insufficient, says UN report. A new report from the UN climate change on Wednesday showed countries are bending the curve of global greenhouse gas emissions downwards, but underlines that these effects remain insufficient to limit global temperature rise to 1.5 degrees Celsius by the end of the century. According to the report, the combined climate pledges of 193 parties under the Paris Agreement could put down the world on track for around 2.5 degrees Celsius of warming by the end of the century. Today's report also shows current commitments will increase emissions by 10.6% by 2030 compared to 2010 levels. This is an improvement over last year's assessment, which found countries were on a path to increase emissions by 13.7% by 2030 compared to 2010 levels. ஸோ யூனோட கிளைமேட் சேஞ்சோட நியூ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுனால குளோபல் வார்மிங் வந்துட்டு நம்ம 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்
நம்ம அதுக்கு போடுற எஃபர்ட் வந்துட்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில். அண்ட் ஆல்சோ அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கமிட்டியோட 193 பார்ட்டிஸும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் போட்ட ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அது வந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வார்ம் ஆகலாம் இந்த செஞ்சுரியோட எண்டில் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படின்னா பை 2030 10.6% எமிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பேர் டு 2010 லெவல்ஸ். பட் இது வந்து போன வருஷத்தோட ரிப்போர்ட்டு. பட் இந்த வருஷத்தோட ரிப்போர்ட் கம்பேர் பண்ணும்போது there is an increase emission by 13.7% by 2030 compared to 2010 levels. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. Last year's analysis showed projected emissions would continue to increase beyond 2030. This year's analysis shows that while emissions are no longer increasing after 2030, they are still not demonstrating the rapid downward trend science says is necessary this decade. The UN's Intergovernmental Panel on Climate Change 2018 report indicated that CO2 emissions needed to be cut off 45% by 2030 compared to 2010 levels. The latest science from the IPCC released earlier this year uses 2019 as a baseline, indicating that greenhouse gases emissions need to be cut 43% by 2030. This is critical to meeting the Paris Agreement goal of limiting temperature rise to 1.5 degrees Celsius by the end of this century and avoiding the worst impacts of climate change, including more frequent and severe droughts, heat waves and rainfall. The downward trend in emission expected by 2030 shows that nations have made some progress this year, said Simon Stale, Executive Secretary of UN Climate Change. But the science is clear and so are our climate goals under the Paris Agreement. So UNோட ஒரு இன்டர்கவர்மெண்டல் பேனல் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு த 2018 ரிப்போர்ட் நம்ம வந்துட்டு 45% ஆஃப் த CO2 எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் பை 2030ங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அக்கார்டிங் டு 2019 அந்த 45% வந்துட்டு 43% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு 2% டிக்ரீஸ் ஆகிருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கான நல்ல முன்னேற்றம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு குளோபல் வார்மிங்கில் இருந்துட்டு ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக ஹீட் பண்ண விட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் சேஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் பேனலோட ஒரு மெயின் மோட்டிவ் வந்துட்டு குறிக்குது. அண்ட் ஆல்சோ இதோட சில வேர்ஸ்ட் இம்பேக்ட்ஸை வந்து தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வேர்ஸ்ட் இம்பேக்ட்ஸ்னால், காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச், மோர் ஃப்ரீக்வெண்ட் சிவியர் ட்ராட்ஸ் ரொம்ப மோசமான பஞ்சத்தையும் ஹீட் வேவ்ஸையும் அப்புறம் ரெயின்ஃபாலே இல்லாமல் இருக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எமிஷனோட டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்து 2030 வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, சைமன் ஸ்டைல். இவர் யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆஃப் யூஎன் கிளைமேட் சேஞ்ச். We are still nowhere near the scale and pace of emission reductions required to put us on the track towards 1.5 degrees Celsius world. To keep this goal alive, national governments need to strengthen their climate action plans now and implement them in the next 8 years. UN Climate Change analyzed the climate action plans known as Nationally Determined Contributions (NDCs) of 193 parties to the Paris Agreement, including 24 updated or new NDCs submitted after the UN Climate Change Conference in Glasgow, COP26, up until September 23. Taken together, the plan covers 94.9% of the total global greenhouse gas emissions in 2019. At the UN Climate Change Conference in Glasgow last year, all countries agreed to revisit and strengthen their climate plans, said Stale. ஸோ நம்ம மேற்கொள்கிற இப்போ சில ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட கோலான 1.5 டிகிரி செல்சியஸுக்கு வந்துட்டு போதுமானதா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட புது வகையான
climate பிளான்ஸை வந்துட்டு இன்னும் அடுத்த 8 வருஷத்துக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நம்ம வந்துட்டு சில பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளைமேட் புது வகையான கிளைமேட் பிளான்ஸையும் அதே மாதிரி புது வகையான விஷயங்களையும் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த 193 பார்ட்டிஸில் அந்த 193 கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The fact that only 24 new or updated climate plans were submitted since COP26 is disappointing. Government decisions and actions must reflect the levels of urgency, the gravity of the threats we are facing, and the shortness of the time we have remaining to avoid the devastating consequences of runaway climate change. This is UN Climate Change's second such report, providing a critical update to last year's inaugural NDC synthesis report. While the overall findings of the report are stark, there are glimmers of hope. ஸோ இந்த பேராகிராஃபில் வெறும் புதுசோ இல்லை அப்டேட் பண்ணப்பட்ட கிளைமேட் பிளான்ஸோ வெறும் 24 மட்டுமே இந்த COP26 கான்ஃபரன்ஸ் அப்போது வரைக்குமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வருத்தமளிக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து இந்த காலநிலை மாற்றத்தோட ஒரு அர்ஜென்சியை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சருக்கு ஹோப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வொக்காபுலரியை இன்னொரு டைம் பார்த்துடலாம். கன்ஸ்டலேஷன் அப்படின்னா பேட்டர்ன், அக்கின் அப்படின்னா கனெக்டட், காம்பேக்டபிலிட்டி அப்படின்னா ஹார்மோனி இன் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு பொருந்தக்கூடிய தன்மையை தான் நம்ம வந்துட்டு காம்பேக்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ப்ரீச்ட் அப்படின்னா ஒய்லேட், அதாவது விதி மீறல் இல்லை மீறல், அதை தான் ஒய்லேட்னு சொல்லுவாங்க. ஆஃப்னிங் அப்படின்னா ஃப்யூச்சர். டிஃபங்க்ட் அப்படின்னா எக்ஸ்டெண்ட், அதாவது அழிந்து போகிறது அழிகிறது, அதை தான் வந்து எக்ஸ்டெண்ட்னு சொல்லுவாங்க. இன்க்ரெடிபிள் அப்படின்னா பியாண்ட் பிலீஃப், அதாவது ஒரு நம்மளோட பிலீஃபுக்கும் வந்துட்டு அப்பாற்பட்டது, அதுதான் வந்துட்டு ஒரு இன்க்ரெடிபிளான விஷயம்னு சொல்லுவாங்க. பிளட்ஜஸ் அப்படின்னா வேர்ட் ஆஃப் ஹானர், அதாவது ப்ராமிஸ் ஆர் அக்ரிமெண்ட்னு கூட சொல்லலாம். ப்ராமிஸ் ஆர் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ராமிஸை தான் வந்து பிளட்ஜ் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.